இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லீவ் விட்டது பசங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, அம்மாக்களாகிய நமக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த குளிர்ல நம்ம நேரமா எந்திரிச்சு சமைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? பொறுமையா எந்திரிச்சு பொறுமையா செய்யலாம். ஆனா லீவ் விட்டுட்டாங்கன்னு தான் பேரு. வர்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாரி வர்றதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. உண்மையா இல்லையான்னு கட்டாயம் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. தேங்காய் பால் கஞ்சி தான். கட்டாயம் இத பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பில, 3, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நான் வந்து பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். பட்டை ஏலக்காய் தூள் இல்ல அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கங்க. அதிகமா சேர்த்த வேண்டாம். ரொம்ப ரொம்ப கம்மியா 1/4 ஸ்பூனும் கம்மியா கூட சேர்த்துக்கங்க. நான் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன். இத சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா சாப்பாடு ஆக்குற அரிசி, பிரியாணி அரிசி, 24 கேரட்டு, பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த அரிசி எடுத்தாலும் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இத வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம், வதக்கி வச்சதோட சேர்த்துட்டு, தண்ணி சேர்க்காம அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா, 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ஹை ஃப்ளேம்ல, 2 விசில் லோ ஃப்ளேம்ல நல்லா புழுங்குனதுக்கப்புறம், நல்லா கரண்டிய பின்னாடி வச்சு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, 1 கப்பு தேங்காய் பால். கட்டாயம் தேங்காய் பால் சேருங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா ஒரு கொத்து மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா, வாசனை சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த குளிருக்கு இதமா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதோட வந்துட்டு நான் புதினா துவையல் வச்சிருக்கேன். இதையும் அந்த கஞ்சியும் சேர்த்து குடிக்கும்போது சொல்லவே வேண்டியதில்ல. கட்டாயம் நீங்களும் இதே மாரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்தது அப்படின்றத கட்டாயம் என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரியே இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.